ஸ்ரீமாத்ரே நமஹா. நேற்றுக்கு 84வது வரைக்கும் பார்த்தோம், நாம வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 85லேருந்து 98 வரைக்கும் பார்ப்போம். அதிகாரம் 11, தேவியோட மந்திரஸ்வரூபம். இதில் 5 நாமா தான் வருது மந்திரஸ்வரூபத்தில். நாமாக்கு போகிறதுக்கு முன்னால் பஞ்சதசி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பஞ்சதசின்னா 3 டிவிஷனாக பிரித்து சொல்லப்படுறது. அதெல்லாம் மூல மந்திர ரகசியம் அப்படிங்கிறதுனால மந்திர அக்ஷரங்களை இங்கே உபயோகப்படுத்தலை. உபாசனையில் இருக்கிறவாளுக்கு இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். மற்றவாளுக்கு அம்பாள் அதுக்குண்டான அனுகிரகத்தை வரும் நாட்களில் அம்பாள் பண்ணட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு மேலாக இதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். 15 எழுத்தாலான மந்திரம். முதல் 5 எழுத்து ஒரு கூட்டம். கூட்டம்ங்கிறது ஒரு குரூப். முதல் 5 எழுத்து வாக்பவ கூட்டம். 2வது கூட்டம் 6 எழுத்து உள்ளது. இது மத்தியில் இருக்கிறதுனால மத்திய கூட்டம் அல்லது காமராஜ கூட்டம்னு பேர். 3வதாக இருக்கிறது 4 எழுத்து உள்ளது. அதற்கு சக்தி கூட்டம்னு பேர். இந்த அதிகாரத்தில் வாக்தேவிகள் என்ன வர்ணனை பண்ணிட்டு வரான்னாக்கா, அம்பாளுடைய முழு உடம்புமே இந்த 3 கூட்டங்களால் அமையப்பெற்றதுன்னு சொல்கிறான். முதல்ல 5 அக்ஷரம் உள்ள வாக்பவ கூட்டம். அம்பாளுடைய திருமுக தாமரை முகமண்டலம், வாக்கு வரக்கூடிய இடம் திருமுக மண்டலம் இல்லையா? அதனால ஞான சக்தி, ஞானம் பிறக்கக்கூடிய இடமாக இருப்பதால இது ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னு வருது. 2வது 6 அக்ஷரம் மத்தியில் இருக்கிறதுனால மத்திய கூட்டம்னு சொல்கிறோம் அல்லது காமராஜ கூட்டம். அங்கே மனசு ஹிருதயம் இருக்கிறதுனால இச்சைகள் எல்லாம் இந்த இடத்துல தான் வரக்கூடிய இடம். இது இச்சா சக்தின்னு சொல்கிறோம். 3வது இடுப்பில் ஆரம்பித்து பாதம் வரை இருக்கக்கூடிய இடம். 4 அக்ஷரம் உள்ள பாகம் கடைசியில் உள்ளது சக்தி கூட்டம். ஒரு ஜனனத்தை பண்ணக்கூடிய இடுப்புக்கு கீழே ரீப்ரொடக்டிவ் ஆகிறதுனால ஜனனத்தை உண்டாக்கக்கூடிய இடம் இருப்பதால் இது சக்தி கூட்டம். கிரியா சக்தி, செய்ய வைக்கக்கூடிய சக்தி. அதே மாதிரி இன்னொரு அர்த்தமும் பண்ணிக்கலாம். மூலாதாரம் இந்த போர்ஷனில் தான் வருது. அங்கே தான் சக்தி சாதாரணமாக உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறதுனால இது சக்தி கூட்டம். இந்த 3 போர்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த நாமாவை பார்த்துடலாம். இப்போது 85 ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முகபங்கஜா. ஸ்ரீமத் அப்படின்னு மரியாதை கொடுத்து சொல்கிறது வாக்பவ கூட்டம். ஞான சக்திங்கிறதால ஸ்ரீமத் போடுறோம். சிறப்பு வாய்ந்த வாக்பவ கூட்டத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முகம், தாமரை போன்ற முகமண்டலம் உடையவளாக இந்த முகம்தான் வாக்பவ கூட்டமாக இருக்குன்னு அர்த்தம். 86 கண்டாதக கட்டி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. கண்டம் அப்படின்னா கழுத்து, கட்டின்னா இடுப்பு. கழுத்தில் ஆரம்பித்து இடுப்பு பர்யந்தம் வரைக்கும் மத்திய கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்வரூபிணி. 87 சக்தி கூட்ட ஏகதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. சக்தி கூட்ட ஏகதா ஆபன்ன, சக்தி கூட்டம் என்று சொல்லக்கூடிய இடம் எங்கன்னா கட்டி அதோ பாகதாரிணி. கட்டியில் தொடங்கி அதன் கீழே உள்ள அதோபாகம் சக்தி கூடமாக விளங்குகிறது. இந்த 3 லைனில் அம்பாளின் மந்திரஸ்வரூபமும் 3 கூட்டங்களாக 3 கூட்டமும் ஒன்றாக சேர்ந்தால் பஞ்சதசாட்சரி மந்திரம். 5 + 6 + 4 சேர்ந்தால் 15 எழுத்து வந்துடுறது. இந்த பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய மந்திரமே அம்பாள் ஸ்வரூபமாக இருக்குது. 88 மூல மந்திராத்மிகாயை நமக. மூல மந்திரத்தின் ஆத்மிகா உட்பொருளாகவும் அர்த்தமாகவும் இருக்கிறாள். மூல மந்திரமாகவும் அந்த அக்ஷரத்திற்கு உள்ளேயும் இவளே தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இங்கே அம்பாளையும் ஈஸ்வரனையும் சேர்த்து தான் சொல்லணும். சொல்லாகவும் பொருளாகவும் சேர்ந்தே தான் அம்பாளும் ஈஸ்வரனும் இருக்கா அப்படிங்கிறது காளிதாசர்கிட்டன்னு தெரிஞ்சிருக்கணும். வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும், கூடவே அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டாதான் சிவசக்தி ஐக்கியத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு இந்த மூல மந்திராத்மிகால சொல்கிறா. மூல கூட்டத்திரே கலேபரா. மூல மந்திரத்தின் 3 கூட்டங்களின் பொருளே தன் உடம்பின் பாகமாக கொண்டவள். அம்பாளோட சூக்ஷ்ம ஸ்வரூபம் குண்டலினி ரூபம். இது அதிகாரம் 12 90வது நாமா. குலாமிருதைக ரசிகாயை நமகா.
குண்டலினி வர்ணனை இங்கே தொடங்குறது சூக்ஷ்ம ஸ்வரூபமாக இருக்க அம்பாள். இங்கே குண்டலினி சக்தி எல்லாம் ரொம்ப ரகசியமானவை மட்டுமல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. இது சாதாரணமாக இருக்கிறவா எல்லா மனுஷாளுக்கும் பிரயத்தனம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது அதிஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய விஷயம். இது எல்லோருக்குமான வழியை ஏற்படுத்தக்கூடிய வழி இல்லைன்னு பெரியவா சொல்லியிருக்கா. சாமானியவர்களுக்கான இல்லை. நம்ம பக்தி மார்க்கத்தை பிடிச்சிட்டு போனால் போரும் அப்படிங்கிறதா பெரியவா வார்னிங் கொடுத்துருக்கா. குலாமிருதை கரசிகாயே நமஹா. குலாமிருதத்தில் ரசிப்பவள், ரமிப்பவள்னு இதனுடைய அர்த்தம். குலாமிருத்தம்னா என்ன? சஹசிராரத்தில் உண்டாகக்கூடிய அமிர்தம், குல அமிர்தம் அப்படின்னு பேர். 91 குல சங்கேத பாலினியே நமஹா. குல சங்கேதம்னாக்கா ரகசியம். குல சம்பந்தமான ரகசியத்தை பாலினி காப்பாற்றுபவள். குண்டலினி சம்பந்தமான யோக ரகசியங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவளாக இவளே இருக்கிறாள். 92 குலாங்கனாயை நமகா. குலஸ்திரீ, நல்ல குடும்ப பெண். குண்டலினி, அதாவது இங்கே குண்டலினி ரூபத்தில் சொல்கிறா. குண்டலினி ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளானவள் அந்த குலத்தில் இருப்பவர்களிடம் மட்டும் பழகுபவளாக இருக்கிறாள். இந்த வித்தையை பற்றி தெரியாதவா இந்த வித்தைக்குள்ளே போய் நிற்க வேண்டாம் அப்படின்னு மீண்டும் பெரியவா இதை சொல்கிறா. 93 குலாந்தஸ்தாயை நமகா. குலம் என்று சொல்லக்கூடிய சஹசிராரத்தில் அந்த அப்படின்னாக்கா சதா இருப்பவள், சஹசிரார பத்மத்தின் உள்ளே நன்றாக அமர்ந்திருப்பவள். 94 கௌளின்யை நமகா. குலம் அம்பாள், அகுலம் சிவன். கௌளினா குலம் அகுலம் சேர்ந்தது கௌளினி. சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி அப்படின்னு இங்கே அர்த்தம். 95 குலயோகின்யை நமகா. குலம் என்னும் வித்யையுடன் சம்பந்தம் உடையவள். 96 அகுலாயை நமகா. குலம் அம்பாள், அகுலம் சிவன். குலத்தை தாண்டி, அதாவது அம்பாளை தாண்டி இருப்பது சிவன்கிற மாதிரி இருப்பது அகுலம், அம்பாளை தாண்டி இருப்பது சிவன் அப்படின்னு அர்த்தம் ஆறுதிங்க. 97 சமயாந்தஸ்தாயை நமகா. சமயம் அம்பாள் சிவன் வேற வேற இல்லை. சாமியம் சமரசம். ஹிருதயத்தில் இவா 2 பேரையும் வச்சு பூஜை பண்ணுறது சமயாந்தஸ்தம் அப்படின்னு பேர். 98 சமயாச்சார தத்பராயை நமகா. சமய ஆச்சார தத்பரா, சமய ஆச்சாரத்தில் ஈடுபாடு உள்ளவள். சமயாச்சாரம் என்பது குண்டலினியுடைய ஒரு வழிபாட்டு முறை. மூலாதாரத்தில் ஆரம்பித்து மந்திர தீட்சை வாங்கினவன் எப்படி ரசவாத வித்தியில் செம்பை தங்கமாக்குறாளோ அதே மாதிரி செம்பு போல இருக்கக்கூடிய இந்த மனுஷ உடம்பில் அவன் தங்கத்தை பார்க்கிறான். அவனே தேவியாக அவன் ஆகிறான். அப்படிங்கிறது வெளி விவகாரத்தில் ஈடுபடாமல் உள்ளூர ஸ்ரீசக்கரத்தை பாவனை பண்ணி அம்பாளை மூலாதாரத்திலேருந்து எழுப்பிண்டு தன்னுடைய சகசிராரத்தில் உட்கார வைக்கிறதுங்கிறது இப்படிப்பட்ட சமயாச்சாரத்தில் ஈடுபாடு கொண்டவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு இந்த நாமாக்கு அர்த்தம். நாளைக்கு குண்டலினி சக்தியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹா.